கோவிலுக்கு போகாமயே கோவில் புளியோதரை வீட்லயே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை மறக்காம சேவ் பண்ணிட்டு பாருங்க. கூடவே நம்ம தலைவனை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட் டக்கரா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 4லேருந்து 5, 1 டீஸ்பூன் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து கூடவே பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை போட்டு இறக்குனா நம்மளோட புளியோதரை குழம்பு ரெடி. இப்போ இது ஒரு நல்லா வடித்து ஆற வச்ச சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு கொஞ்சம் அந்த பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சூப்பர் டேஸ்டான கோவில் புளியோதரை ரெடி. எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட்